சண்டே மினி விளாக் பார்த்துருவோம். என்னடா இவ்வளோ லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. சண்டே அன்றைக்கி ஸ்பெஷலாக சிக்கன் பிரியாணி செய்யலான்னு சொல்லி சிக்கன்லாம் எடுத்துகிட்டு வந்து வேகமாக சமைச்சிட்டு இருந்தேன். சிக்கன் 65 எப்பவும் போல் இல்லாமல் கொஞ்சம் மசாலாலாம் அரைச்சி ஆட் பண்ணி செஞ்சுருந்தேன். இஞ்சி பூண்டு அப்புறம் வந்துட்டு சின்ன வெங்காயம் கொத்தமல்லி புதினா அதெல்லாம் எப்பவும் போல் பண்ணாமல் பண்ணேன்னா டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு. நான் யூடியூப்பில் ஒரு ரெசிபி பார்த்து கேரளா பொரிச்ச கோழி அந்த ரெசிபி பார்த்து தான் செஞ்சுருந்தேன். ஆனால் எனக்கு அவுட்புட் வேறு மாதிரி வந்துருச்சு. நான் கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிட்டேன் மசாலா. அதனால் இது ஒரு புது ரெசிபியாக உருவாயிருச்சா. ஆனால் டேஸ்ட்டு செம்ம சூப்பராக வந்துருந்துச்சு. எந்த குறையும் சொல்ல முடியாது. எப்பயுமே சண்டே சமைக்கும் போது எப்படி போகும்னா பரபரப்பாக போய்கிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப சிங்கில் பார்த்தா ஃபுல்லாக பாத்திரம் கிடக்கும். ஆனால் அன்னைக்கு எனக்கு வந்து ரிலாக்ஸாக போச்சு. ஒரு சைடு சிக்கன் 65 ரெடி ஆகிக்கிட்டு இருந்துச்சா. ஃபைனலாக இந்த லஞ்ச் காம்போ தான் செஞ்சுருந்தேன். சிக்கன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, பாயில்டு எக்கு, அப்புறம் ஆனியன் குக்கும்பர் ரைத்தா. எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டுட்டு சண்டே அன்னைக்கு அப்படி